வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல குமரன் அந்த வேலையை பண்ணதுனால கங்கா ரொம்பவே குமரன் சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. காவேரி வீட்டுக்கு வந்ததை பார்த்த தாத்தா ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறாரு ரெண்டு பேரையும். வாமா காவேரி, ட்ரிப்லாம் எப்படி போச்சுன்னு கேட்க, சூப்பரா போச்சு தாத்தா அப்படின்னு காவேரியும் சொல்றாங்க. விஜய் இப்போ ஓகேவா அப்படின்னு தாத்தாவும் கேட்க, பரவாயில்ல தாத்தா, நான் மேல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாரு. காவேரியை பார்த்த தாத்தா, என்னம்மா காவேரி, ஏதாவது பிரச்சனை? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல தாத்தா, எல்லாம் நல்லபடியா தான் போச்சு. வேற ஒண்ணு நடந்துச்சு தாத்தா, உங்ககிட்ட நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. பக்கம் ராகினி, இவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா தானே இருக்காங்க, அப்புறம் எதுக்காக நிவின் இதே சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை நம்மளை ஏமாத்துறதுக்காகவா கூட இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, திரும்ப நிவினை பார்த்து பேச போறாங்க. நீ பார்த்தா நிவினும், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்ப பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு இப்பவே ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் நிவின், நீ சொன்னது பொய் தானே, இதையே நீ எத்தனை தடவை கேட்ப அப்படின்னு நிவின் கேட்க, இப்ப கூட அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வர, அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க, நீ எதுக்காக இந்த மாதிரி சொல்ல, அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க, இனிமேல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கேஷுவலா. குழப்பத்தோட இருக்க ராகினி, இவன் என்ன சொல்ல வரான், எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போறாங்க. ஒரு பக்கம் தாத்தாவை பார்க்க வந்த காவேரி நடந்த எல்லாத்தையும் தாத்தா கிட்ட சொல்லி ஷேர் பண்றாங்க. அம்மா காவேரி, அவன் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போறான், கண்டிப்பா ஏதாவது அந்த ஞாபகம் வரும், அவனுக்கு ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு அப்பவே தெரியும், அதனால தாம்மா அவன் கூட உன்னையும் நான் அனுப்பி வச்சேன், அங்க போனது ஒரு வகையில நல்லதாவே போச்சு அப்படின்னு சொல்றது கேட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகல, அப்புறம் ஏன் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. ஒரு சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தாத்தா, எதுக்காக தாத்தா அந்த பொண்ணு இவரை விட்டுட்டு போகணும், இவர் நல்லவரா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ச்சியா பேச ஆரம்பிக்கிறாங்க சூர்யாவை பத்தி தாத்தா கிட்ட. காரணம் எனக்கும் தெரியலம்மா, சரிம்மா போனதெல்லாம் போகட்டும், இனிமே ஏதாச்சும் விஜயோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும், அதுதான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விஜயும் காவேரி கிட்ட முதல்ல இருந்த மாதிரி ரொம்பவே கடுப்பாகி போறாம ரொம்பவே சாஃப்டா நடந்துக்கிறாங்க. இதை பார்த்து வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி போறாங்க. அப்புறம் குமரனுக்கு அந்த அட்வான்ஸ் பணம் கிடைக்குது, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி தைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி அடுத்தடுத்து வர ப்ரோமோஸ் ஆர் வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.